ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடட். இன்னைக்கு நான் வந்து ஒரு புது சீரீஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது ஊப்ஸ் இன்டர்வியூ சீரீஸ். இந்த சீரீஸ் எதுக்காக அப்படின்னா, நிறையா பேர் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இந்த ஊப்ஸ் கான்செப்டை வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் நான் வந்து எந்தெந்த கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதாவது ஊப்ஸில் இருக்கக்கூடிய என்னென்ன கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஊப்ஸில் பேசிக்கான கான்செப்ட்ஸ், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஊப்ஸில் இருக்கக்கூடிய அந்த 4 பில்லர்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒன் பை ஒன்னாக கவர் பண்ண போகிறேன். அண்ட் இதை தாண்டி ஊப்ஸில் இருக்கிற இன்டெப்த் கான்செப்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்டார், இல்லைனா எனும் கிளாஸ்னா என்ன. அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூவில் வந்து இந்த சிங்கிளிடன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக கவர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கை தவிர வேற ஏதாவது டாபிக் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த சீரீஸில். ஸோ இந்த சீரீஸில் நான் வந்து எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து டெஃபனிஷன் வந்து கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எந்த கான்செப்ட் எடுத்தாலும், இப்போ நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய டெஃபனிஷன்லேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன் நான் வந்து டெஃபனிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய வெப்சைட்டில் நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன் இந்த டெஃபினிஷனுக்காக. எனக்கு வந்து அந்த ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன் வந்து கிடைக்காது. அப்படியே எனக்கு வந்து கிடைச்சாலும் நான் அடுத்த இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த டெஃபினிஷன் வந்து நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எந்த கான்செப்ட் நான் ஆரம்பித்தாலும் டெஃபினிஷனோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஹச்ஆர் இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், ஊப்ஸ் கான்செப்ட் ரிலேட்டடாக நிறைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன் விசஸ் இன்டர்ஃபேஸ், அதுனா என்ன, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் விசஸ் என்கேப்லேஷன்ஸோடைய டிஃப்ரென்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டிஃப்ரென்ஸ் பிட்வீனையும் நான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்னா என்னென்ன இன்டர்வியூவில் கேட்க முடியுமோ எல்லாமே நான் வந்து அந்தந்த கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனையும் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் தேர்டு வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லா வெப்சைட்லையும் என்கேப்லேஷன் அப்படின்னா டேப்லெட் வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லை இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இந்த அனிமல்ஸ், கேட் அண்ட் டாக். அதுக்கப்புறம் கேட் வந்து அதனுடைய வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும், டாக் அதனுடைய வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்பிள் வந்து வெப்சைட்ஸில் வந்து இருக்குது. அஃப்கோர்ஸ் அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஒரு இன்டர்வியூவில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க நம்மள்ட்ட ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இது மாதிரி எந்த எக்ஸாம்பிளையும் நான் வந்து சொல்லாமல் ரியல் டைமாக உள்ள எக்ஸாம்பிளை உங்களுக்கு நான் ஒரு ஒரு டாப்பிக்லையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே எடுத்துக்கோமே. இதை வந்து காலேஜில் படித்த எல்லாருமே வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட்டுக்காவது இந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து இதை பேசிக்லேருந்து தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சு நான் எல்லா கான்செப்டையும் க்ளீனாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சீரீஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய வேல்யூஸ் வந்து இந்த சீரீஸில் கிடைக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பிளேலிஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அஸ் ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி கீப் கோடிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.